எப்படியோ நல்லா சாடாச்சு. ஓ, சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது. எம்மா எம்மாடி, எம்மா எம்மாடி. எதுக்குடி என்னை கூப்பிட்ட எம்மா எம்மாடின்னு? காலைல இருந்து படுத்துக்கிட்டு பாட்டு படிக்கிற பாட்டு வீட்டுல ஒரு வேலை பார்த்தியா? எந்திரிச்சு வா, சாப்பிடு வந்து அதையாவது பண்ணு உருப்படியா. என்னடா இது, நம்ம கனவு கண்டுட்டு இருக்கும்போது கேவலமா ஒரு வாய்ஸ் குறுக்கால கிராஸ் ஆகுது. ஐயையோ, நம்ம தாய் கிழவி வந்துட்டாளே. சரி சரிம்மா, வரமா வந்துகிட்டே இருக்கோமா. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா, இவளுக்கு விதவிதமா சமைச்சு மட்டும் போடணும். சொரு சொரு அடுத்த சொரு சாப்பிடன போறேன் சாப்பாட. டிடிக் டினிக் 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 டினிக். சின்ன பொண்ணு வந்தாச்சு, சாப்பாடு ரெடியா. ஹே தாய் கிழவி, தாய் கிழவி, தாய் கிழவி, தாய் கிழவி. பட்டு பட்டுன்னு எடுத்துருவோம். என்ன பிரியாணியா? பிரியாணியா? பிரியாணி வேலைக்கு போய் சம்பாதிச்சு கூட உனக்கு பிரியாணி போடுறேன். உங்க அண்ணனை கூப்பிடுறியா? அவனும் வந்து சாப்பிட்டோம். அண்ணா அண்ணா சாப்பிட வாங்க அண்ணா. அம்மா சாப்பாடு ரெடியா? ரெடிடா, உட்காரு சாப்பிடலாம். பட்டுன்னு எடுத்து வைம்மா சாப்பிடலாம். அட வீணா போன தாய் கிழவி, இந்த இட்லிக்கா என்ன கூப்பிட்டேன். ஏதோ அண்ணன் இருக்குன்னே உனக்கு அம்மனை விடுறேன். ஞம் 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 ஞம். பிரியாணின்னு நினச்சி ஆசையாக ஓடி வந்தேன். இந்த பாலா போன இட்லியை வச்சு சாப்பிட விட்டாங்க. சரி விடு, இன்னைக்கு நமக்கு இந்த இட்லி தான் தலையில் எழுதிருக்கு போல. சின்ன பொண்ணு வீட்டில் சும்மா தானே இருக்க, உன்னை வேணா நான் கம்ப்யூட்டர் கிளாஸில் சேர்த்து விட்டுமா? இந்த வீணா போனவனுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்ததான் கேட்டு பேசாட்டி அவளை வீட்டில் இருந்து சமையல் வேலை கற்றுக்க சொல்லு. இதுக்கு எதுக்கு தாய் கிழவி நம்ம கற்றுக்கணும்? யூடியூப்பில் அடித்தாலே டக்கு டக்குன்னு வந்துடுது இப்போ எல்லாமே. அதெல்லாம் உன் காலம் அடுப்படிக்குள்ளே உட்காந்து கஷ்டப்படுறது. இப்போலாம் நாங்கள் கம்ப்யூட்டர் தான் கற்றுக்க போயிட்டுருக்கோம். அட நீ சும்மா இருமா. அண்ணா நீ என்னை சேர்த்து விடனே நான் போகிறேன். ஆஹா, பென்சிலை சந்திக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அடிச்சுட்டு ஜாக்பாட்டு அமைக்கிற வேண்டியதுதான். விரும்பினேன் சொல்ல தயங்கினேன், பென்சில் விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் எனக்கு கிடைக்கிதே பென்சிலே. உனக்கு வேற வேலையே இல்லை, நீ என்னமோ பண்ண, நான் போகிறேன். மொதல் காரியமாக இதை ஃபஸ்ட்டு பென்சில் கிட்ட தான் போய் சொல்லணும். படிக்கட்டுமா? படிச்சுக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம மாப்பிள்ளை யாராவது வந்தாங்கன்னா பார்த்து பேசி முடிக்கலாம். நீ சொல்றதாப்பா சரிப்பா. ஆஹா, இது நம்ம சிச்சுவேஷன் சாங் இல்லை. ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்கும் வரை பாய் பாய்.